பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, பண்ணாரி ஹியூமிக் கே ப்ளஸ் அப்படிங்கிற ஹியூமிக் அமிலத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹியூமிக் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்கானிக் கார்பனுடைய கண்டென்ட் தான் ஒரு பயிரினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப மிக முக்கிய பங்காற்றுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த கார்பன் மேட்ரு அதிகமாக இருந்தால் தான் நம்ம இடக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் எளிதில் பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ரெண்டாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் இந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் மண்ணில் அதிகமாக இருக்கும்போது நிறையா பெருகி பயிரினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலையும் துணை புரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக பண்ணாரி ஹியூமிக் கே ப்ளஸ் அப்படின்ட்டு நம்ம பவுடர் வடிவில் ஹியூமிக் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் அமிலத்தினுடைய அளவு 65%, ஃபல்விக்கு ஒரு 15% இருக்குது. இது பொட்டாஸ் ஒரு 7-8% இருக்குது. இது பொட்டாசியம் ஹியூமேட். இது முழுவதும் நீரில் கரையக்கூடிய தன்மை பெற்றது. இந்த ஹியூமிக் அமிலத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு குறுகிய கால பயிருக்கு 2 கிலோவும், நீண்டகால பயிர்களுக்கு 3 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். மரப்பயிர்களை பொறுத்தளவுக்கு தென்னை மரத்துக்கு ஒரு 50 கிராம், பாக்குக்கு ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ, சின்ன செடிகளுக்கு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் நம்ம இந்த ஹியூமிக் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஹியூமிக் எப்படியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ப்பாசன முறையில் 1 கிலோ ஹியூமிக்கை நம்ம 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம பயிருக்கு கொடுக்கணும். நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 200 லிட்டர் பேரலில் 2 கிலோ 3 கிலோ ஒட்டுக்கா கொட்டி கரைச்சி விடும்போது இந்த ஹியூமிக் முழுவதுமாக கரையிறதில்ல. நிறையா அந்த கார்பன் மேட்டர்லாம் கீழே செட்டில் ஆகி வெஞ்சுரியில் போய் அடைச்சிக்குது, ஃபில்டரில் அடைச்சிக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரதுனால நிறைய பேர் இந்த மாதிரி ஹியூமிக் அடைச்சிக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் நாங்கள் இது மூலியம் சொல்ல விரும்புவது என்னென்னா, இதனுடைய கரைத்திறன் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம். ஆகவே 1 கிலோ எடுத்துட்டு நம்ம 200 லிட்டர் பேரலில் நம்ம கரைக்கணும். கரைச்சிட்டிங்கன்னா முழுவதுமாக கரைஞ்சிடும். ஏன்னா இதில் 1 கிலோ நம்ம இடும்போது 7 டன் தொழு உரத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் நம்ம பயிருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் 1 கிலோவில் இருக்கக்கூடிய கார்பன் 7 டன் தொழு உரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பனுக்கு சமமானது. அதனால் விவசாயி இதை நம்ம கரைக்கும் போது 1 கிலோ எடுத்துட்டு 200 லிட்டர் பேரலில் கரைச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம பயிர் கொடுக்கணும். இதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, பயிரினுடைய வேர் வளர்ச்சி தூண்டுது, பயிரினுடைய விளைச்சலை அதிகப்படுத்துது, மண்ணில் காற்றோட்ட தன்மை அதிகமாகுது, நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு அதிகமாகுது. நம்ம இடக்கூடிய எல்லா வகையான உரங்களை இந்த கார்பன் மூலிமா பயிர் எடுத்துக்கொள்ள ஏதுவாக அமையுது. ஆகையினால இந்த ஹியூமிக் நம்ம பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட மகசூலில் 15-20% வரைக்கும் நம்ம அதிகமாக நம்ம மகசூல் அதிகமாக எடுக்கலாம். இது எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தலாம்னா, ஒன்று இந்த மாதிரி நீர்ப்பாசன முறையாக நம்ம கொடுக்கறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இடும் எந்த உரமாக இருந்தாலும் சரி, அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் உரங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கம்போஸ்ட் உரங்கள், தொழு உரம், இதுல எல்லாம் நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 500 கிலோ 400 கிலோ எடுத்துட்டு இதை ஒரு 2 கிலோ 3 கிலோ உள்ள கலக்கிட்டு நம்ம பாறுகளில் இடும்போது உங்களுக்கு இந்த ஹியூமிக் ஈஸியாக நம்ம பயிருக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இடக்கூடிய ரசாயன உரங்கள், நீங்கள் யூரியா ஆகட்டும், டிஏபி, மற்ற காம்ப்ளெக்ஸ் உரங்கள் எதாக இருந்தாலும் அந்த ரசாயன உரத்தோடையும் இந்த ஹியூமிக்கை நம்ம கலந்து நம்ம பயிருக்கு இடலாம். நீர்ப்பாசனம் மூலியமாகவும் இடலாம், ரசாயன உரங்கள் மற்றும் கம்போஸ்ட் உரங்களோட எதில் வேணாலும் இந்த ஹியூமிக்கை நம்ம கலந்து நம்ம பயிருக்கு கொடுக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் 3-5 கிராம் அளவிற்கு நம்ம இதை கரைச்சிட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது நீங்கள் இதையும் சேர்த்து ஹியூமிக்கை இலை வழியாகவும் தெளிக்கலாம். அதனால் விவசாயிகள் இந்த ஹியூமிக்கை முறையாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.